ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் எதுவுமே விளக்கலைங்க. சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சு வழியுது. சிங்க்கு நிறைஞ்சி அதுக்கு பக்கத்தில் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வச்சுருக்கேன். சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான். அதிகமாக பாத்திரம் வந்து அதில் வைக்க முடியாது. அதனால் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்திரங்கள் ஒன்று சிங்க்கில் நிறைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா கழுவி கமுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா டப்பு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் நிறைஞ்சிருக்கும். சிங்க்கில் தான் பாத்திரம் நிறைஞ்சு வழியுதுன்னா, இங்கே கிச்சனோட கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற டைல்ஸ்னு எல்லாமே எண்ணெய் பிசு பிசுன்னு கசகசன்னு இருக்குங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஒன்ஸ் அது போல் தான் நான் வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணுவேன். மற்றபடி டெய்லியும் சமையலை முடித்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த தாளிக்கிற அந்த கடுகு, அந்த எண்ணெய் பசை அது எல்லாமே வந்து நான் தொடச்சி எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைப் பண்ணி எடுத்துருவேன். சில பேர் வீட்டில் டெய்லியுமே அடுப்பை தொடச்சி க்ளீன் பண்ணி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமையலே தொடங்குவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. எப்போ அழுக்காகுதோ அப்போ மட்டும் க்ளீன் பண்ணிப்பேன். மற்றபடி இந்த டெய்லியும் கழுவுற வேலைலாம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெறும் இந்த சாதம் சிந்தினது எண்ணெய் பசை அதுதான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் வந்து இந்த தோசைக்கல் வந்து 2 வச்சுருப்பேன். ஒன்று நான்ஸ்டிக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டாலியத்தில் இருக்கிற இந்த கல். சாதம் பொங்கி வழிஞ்சாலும் அப்படி இல்லைன்னா பால் பொங்கி வழிஞ்சாலும் அது எல்லாமே அந்த தோசைக்கல்லில் வந்து கலெக்ட் ஆகிடுங்க. அதை வந்து எடுத்து ஊற்றிட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து அங்கே வச்சு விட்டுருவேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துடுறேன். கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற டைல்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து நான் நல்லா தொடச்சி விட்டுறேன். இது போல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒரு முறை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த கடுகு, சீரகம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப்பரில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த தூள் தூளாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாதம் சிந்தி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா, அதை தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பிரில் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதை போட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். ஒரு சில நேரங்களில் ஹேண்ட் வாஷ் போட்டு கூட நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து தொடச்சிருக்கேங்க. ஏன்னா எண்ணெய் பசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் போட்டாக்கா சீக்கிரமாக வந்து அந்த எண்ணெய் பசை எல்லாமே போயிடும். இப்போ இந்த லிக்விடை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு இன்றைக்கி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்க்ரூ வர இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுறதுக்காக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வந்து இப்போ நான் தேய்ச்சி எடுக்கிறேன். கிச்சனில் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, இது போல் வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை செய்யறதுக்கான டைமை நம்ம ஒதுக்கவே மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறப்ப நம்ம இதை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து வந்து போகும். இது போல் யாருக்கெல்லாம் தோணியிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற விஷயத்தையே கூட நான் வந்து இதை இன்றைக்கே பண்ணிடணும், இப்போவே பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் அதை என்னால் செய்யவே முடியாது. இது போல் நிறைய முறை நடந்திருக்கு. ஒன்ஸ் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது வந்து நமக்கு வந்து தோணவே தோணாது. ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுவும் க்ளீனான ஒரு கிச்சனை பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதி இருக்கே, அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். க்ளீனான கிச்சனில் போய் சமைக்கிறப்போ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. நிறைய சமைக்கணுன்ற ஆர்வமும் அப்போ தான் நமக்கு தோணும். ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிச்சனில் தாங்க. ஸோ அந்த கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வச்சுக்கிறப்ப தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வு இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். க்ளீன் பண்ணாத கேஸ் ஸ்டவ்வுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ்லலாம் கோலம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கிச்சனோட கவுண்டர் டாப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா.
ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரமும் வந்து நான் விளக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த நாகப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் தான் வந்து சீசனுங்க. இது வந்து ஹைப்ரிட் தான். நாட்டுப்பழம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இனி போக போக தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போல் நீட்ட பழமாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். வாட்டர் மெலனும் வந்து பார்த்திங்கன்னா கீத்து போட்டது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முழு பழமாக வாங்கினா வந்து சீக்கிரமாக வந்து வேஸ்ட் ஆகிடுதுன்றதுனால இது போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரித்து வச்சு மொத்தமாக வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேங்க. ஸோ இது போல் அரைச்சி வச்சுக்கிறப்ப எனக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் தாராளமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு வந்து வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து அரைச்சிடுறேன். அடுத்ததாக இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சி இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் உப்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னாக்கா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது. அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைப்பேன். அப்போ உப்பு சேர்த்து அரைக்கிறப்போ நமக்கு வந்து இஞ்சி பூண்டுலேருந்து அதுவே வந்து தண்ணி விட்டு வரும். அப்படி இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சதுனால எனக்கு தண்ணி தேவைப்படலை. இப்போ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது போல் பண்ணுறப்ப நமக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நமக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயட் சிக்கன் வந்து செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஸ்கின்னோடு சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நானும் கனிஷ்காவும் ஸ்கின் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் அதெல்லாம் வந்து ஹஸ்பண்டே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சீ ஃபுட் இருக்குது பார்த்திங்களா, மீன் இறால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுவேன். அது ஹஸ்பண்ட்க்கு பண்ண தெரியாது. ஸோ சிக்கன் லெக் பீஸ் செய்கிறப்போ ஸ்லிட்டு போட்டு செய்கிறப்போ மசாலாலாம் வந்து நல்லா அது உள்ளே வந்து இறங்கும். இந்த சிக்கன் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். வீடியோலையும் விலாக்லேயும் வந்து நான் போட்டிருக்கேங்க. ஸோ ஒரு 1.5 kg வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இதுதான் வந்து இதுக்கு வந்து இந்த டயட் சிக்கனுக்கு வந்து ஸ்பைசஸ். வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இந்த கிராம்பு சீரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு அதாவது அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இறங்கும் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கூட இந்த சிக்கன் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி தான். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 விசில் விட்டு வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் இந்த சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக நமக்கு காரசாரமாக சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக அந்த மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கிட்டப்போ சிக்கனோட டேஸ்ட்டு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 10 விசில் விட்டு வெந்துருச்சு. சூப்பராக வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனை மட்டும் எடுத்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பரான டயட் சிக்கன் ரெடி ஆகிடும். வீக்லி இப்போ இது போல் தான் டயட் சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்றோங்க. இது லெக் பீஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். லெக் பீஸும் வாங்கலாம். நீங்கள் எல்லா சிக்கனையும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கூட இது போல் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தி. பட்டர் போட்டு செய்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து குடிச்சிக்கலாங்க சூப் மாதிரி. அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்ப்ளீட் ஒர்க்கை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.